இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் உண்மையிலேயே கொஞ்சம் இன்னசென்ட் தான் போல். அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவருக்கு கமருதீனோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி சத்தியமாக தெரியலன்னு தான் நான் நினைக்கிறோம். சரியான ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஒரு நாள் வந்து புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சீரியலில் நடிக்கும்போது நமக்கு அவங்களோட ரியல் ஆக்டிங் இது தெரியாது. ஏன்னா ஒரு அந்த டேரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஸ்டைலில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸோட ஆக்டிங். அதனால் நான் கவனிச்சது கிடையாது. பட் கமருதீனோட ஆக்டிங் செம்மையாக இருக்கும். ஆனால் வாட்டர்மெலன் திவாகர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லை சார், யார் இது பண்ணாலும் கமருதீனால் நடிக்க முடியாது, அவனுக்கு தெரியாது, அவன் வந்து சிரித்து காமிச்சு கொடுத்துருவான்னு. அன்றைக்கி இருந்ததுலேயே டாப் நாச் ஆக்டிங்னா அது கமருதீன் தான். அது ப்ராங்க் மாதிரியே இல்லாமல் பார்வதி வந்து அவ்வளோ பேசும்போது கூட அவர் வந்து அது ஆக்டிங்னு சொல்லவே இல்லை, அது ப்ராங்க்னு சொல்லவே இல்லை. அப்படியே அந்த ஆக்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணார். நம்மளாம் கூட ரொம்ப ஷாக் ஆனோம், எப்படிடா இப்படி சிரிக்காமல் நடிக்கிறேன்னு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். ஸோ அது தெரியாமல் வாட்டர்மெலன் வந்து இன்னசென்ட்டாக சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு ரெயில் பூச்சி போச்சு அந்த பக்கத்தோட. அப்போ விஜய் சார் கேட்பார், இது என்னது, அது எங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை அங்கே ஒரு ரெயில் பூச்சி போச்சு சார், அதை தான் பார்த்தேன் அப்படின்னோடனே உடனே கானா வினோத் அந்த டைமிங்கில் ஒரு ரைமிங்காக ஒரு காமெடி போடுவார். ஆமாம், அந்த ரயில் பூச்சியில் அப்படியே ஏறி நீ அப்படியே வீட்டுக்கு போயிடு அப்படின்னு. உடனே விஜய் சார் சொல்லுவார், இதில் உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆக்டிங் வேறு, உங்களுக்கு உங்கள் வீரத்தை கொடுத்தா 5 பைசாவுக்கு கூட விற்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், வியானா வந்து நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த வைல்ட் கார்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக விளையாடணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்குன்னு. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. நிஜமாக அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க. பட் கத்துறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்களே பண்ணுறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க அந்த ஷோ, ஆனால் அது எல்லாத்தையும் இவங்களே பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் கரெக்டு, ஒரு விஷயம் தப்பு. வைல்ட் கார்ட்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கத்துறாங்க, அது 100% ரைட். எல்லா வைல்ட் கார்ட்ஸும் கத்துனாங்க. பட் குழந்தைங்க பார்க்குற ஷோன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து வைல்ட் கார்ட்ஸ் வந்து எதுவுமே அசிங்கமாக பண்ணலை. அவங்க வந்து கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, ஓகே. பட் அந்த குழந்தைங்க பார்க்க முடியாத லெவலுக்கு ஃபர்ஸ்ட்டில் உள்ள கண்டஸ்டன்ஸ் பண்ண எந்த விஷயத்தையும் இவங்க பண்ணலை. ஸோ அது வியானா சொன்னது ரைட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.